காப்பி ஸ்கிப் கொடுத்துருவாங்களா? சரி வாங்க பார்ப்போம் என்ன கொடுக்க போகிறீங்க பாருங்க. முதல்ல போயிட்டு எட்டுடி நந்தாக்கு சர்ப்ரைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, அடுத்து லைக் பண்ணிருக்கீங்க பாருங்க. மற்ற எந்த வீடியோக்கும் நான் போடல கைஸ், நம்ம சேனல் தமிழ் யூஸ் பண்ண ஒரே காரணத்தினால போடுறோம். ஓகே, என்ன போடலாம் கமெண்ட்ல? திஸ் இஸ் மை நியூ விஜய் சேனல், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தமிழ் கேமிங்க அழியாம காப்பாத்துங்க கைஸ். காலை முதல் இரவு வரை, இரவு முதல் காலை வரை இடைவிடாத லைவ் ஸ்ட்ரீம்ஸ். வேற என்ன கைஸ் பண்றது? போதும் தானே? பப்பா பண்ணிட்டா. ஓகே, கேப்ஸ் டெலிட் ஆயிருமா? அஞ்சிச்சோ இல்லை கைஸ், கேப்ஸ்ல பண்ணா நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சு தமிழ் யூஸ் பண்றதுக்காக அட்லீஸ்ட் வந்து பின்டு மெசேஜாவது நான் தான் போடுவான் ப்ரோ. எனக்கு தெரியும், நம்ம நம்பிக்கை இருக்கு. நானே தனதானே தனதானே. இங்க பாரு ப்ரோ, லாக்டவுன் டேஸ் வாட்சிங் முதல் லைவ், அது ஒரு காலமா? எடா பைத்தியம், இன்னமும் நான் டெய்லி லைவ் போட்டு 2 லட்சம் யூஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறேன். இந்தியாவில் டாப் 5 ஸ்ட்ரீமர் இருக்கிறேன். 1.26 தான் நம்ம பத்தி வந்திருக்காங்க. சிறுங்க பார்த்துருவோம். 1.26 என்ன வந்திருக்கு? 1.26 இண்டஸ்ட்ரி அழிய போகுது அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கேமிங் இண்டஸ்ட்ரியோட பிசினஸ் மாடல் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நீ ஏன் ப்ரோ இவ்வளவு சீரியஸா பேசுகிறா? கேமிங் இண்டஸ்ட்ரி அழிஞ்சா நாங்க பாத்துக்கிறோம். இவ்வளவு சீரியஸா ஏன் இருக்கிற? நீயே ஒரு கேமர் தானே? This is my new VGMI channel. கேமிங் இண்டஸ்ட்ரி அழிஞ்சிட்டு போட்டுண்டா. நான் அதிகம் தமிழ் கேமிங் அழியாம நான் பார்த்துக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தமிழ் கேமிங் அழியாம காப்பாத்து கைஸ். காலை முதல் வரை, இரவு முதல் காலை வரை இடைவிடாத லைவ் ஸ்ட்ரீம். பப்பம் போதுன்னு நினைக்கிறேன் கைஸ், போதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்தியன் கேமிங் ஸ்கில்ஸ் கிடையாது, தான் மணி மட்டும் தான். என்ன சொல்றான் பாரு கைஸ். ஓகே, மறுபடியும் மூணு நிமிஷத்துல மறுபடியும் நம்மளை பத்தி வந்துருக்கு போல கைஸ். 3 நிமிஷத்துல ஒரு வாட்டி பார்த்துருந்தேன். விட்டா போட்டுக்கிறியா வெளியே? ஒரு ஒட்டுக்கா போட்டியாயோ? பதித்தது இந்த இதுல அப்படின்னா வேற எவனும் இல்ல சோல்ஜர்ஸ். பப்ஜி மறுபடியுமா? முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் ஸ்கூல முடிச்சு வீட்டுக்கு போனா பிசி இருக்கும், ஆனா இன்டர்நெட் இருக்காது. அப்போ பிசி இருக்கும், ஆனா இன்டர்நெட் இருக்காது. காதல் இருக்கும், ஆனா காதல் இருக்காது. என்னடா சொல்றாரு? என்னடா பிசி இருக்கும், இன்டர்நெட் இருக்காது. போதும் கைஸ், இதே போதும். நம்ம கமெண்ட் பண்ணலாம் கைஸ், போதும் கைஸ். கமெண்ட் போட்டு நம்ம கமெண்ட்ல ஒரு லைக் போட்டுடலாம் கைஸ். பின் பண்ணி மறக்காம கைஸ் இந்த இது போட்டு ட்ரம்ப் பின் பண்ணுடா அந்த மெசேஜ் அப்படின்னு போட்டுட்டு இருக்கு நிறைய. அதுலயாவது ஒரு நம்ம 4,50,000 பக்கத்துல இருக்கணும். ஜாலியா நம்ம போலாம் கைஸ். கமெண்ட் படிக்கலாம், கமெண்ட் நல்லா இருக்குது. வேற ஏதாவது வந்திருக்கா? எவ்வளோ பரவாயில்ல. பப்பா நல்லா தான் இருக்கு போல இல்ல ப்ரோ. காப்பீட்டு கொடுக்க ப்ரோ, நந்தா காப்பீல கொடுக்க மாட்டேன், வாய்ப்பு இல்லை ப்ரோ. அவன் ஒரு கேமர் தான் ப்ரோ. மறுபடியும் 13:30 பப்ஜி வந்து தாக்கப்பட்டாரா? இருங்க 13:30 பப்ஜி வந்து எங்க நான் தாக்கப்பட்டிருக்கேன்னா அந்த தாக்குதல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். 13:30 கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் ஸ்டில் வந்து லைவ் ஸ்ட்ரீமர் டிலே ஆயிருந்தாங்கன்னா நம்ம ஊர் இதுக்கு ஒர்க் ஆகாமல் எனக்கு தெரியவில்லை. கொஞ்சம் வீடியோஸ் மாதிரி எனக்கு கண்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா அது எங்கேஜிங்கா இருக்கும். கேமிங்ல அது கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். டாப் கேமிங் கிரியேட்டர்ஸ்னு எடுத்தாலுமே பியூடிஃபை வீடியோ தான் போட்டார், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல. மார்க்கி பிளேயர் வீடியோ தான் போட்டார், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல. ஜாக் செப்டிகே வீடியோ தான் போட்டார், லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல. பிராட் வீடியோ தான் போறாரு, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல. ஸோ இவங்க எல்லாருமே வீடியோஸ் தான் அதிகம் போடுறாங்க. லைவ் ஸ்ட்ரீம் வந்து எப்பயாவது ஒன்று அப்படின்ற மாதிரி போட்டு போயிடுவாங்க. பட் நம்ம ஊர்ல அந்த மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் மட்டும் தான் இதுவா இருக்கு, வீடியோஸ் வந்து பண்றது இல்லை. ஸோ வீடியோஸ் வந்து எடிட்
பண்ணி பண்ற சில யூடியூபர்ஸும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணீங்க என்னன்னா இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அது மூலம் கேமர்ஸ் வந்து புதுசாக உருவாகிறது வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் சார் நீங்க ஏன் சார் கேமிங் இண்டஸ்ட்ரி பத்தி இவ்வளவு இதுவா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கேமிங் இண்டஸ்ட்ரி வளர்ந்தாதான் பிசி வாங்குவீங்க, வேற ஒண்ணும் இல்ல. சி ஐயோ ஆளடேய் சீடிக்கு ஆஃபர் போடா அங்கிட்டு கடைசியில இப்படி ஐயோ ஏய் கைஸ் நான் வெளியே வரேன் போடா அவரவா மாமா இவனு திருந்தலாமா அப்படின்னு போக கைஸ் சீடி கீவி தான் என்ன திட்டுங்க இப்ப பாரு நான் பிசியே வைக்கிறேன் போ ப்ரோ போய் வேலையா பாரு ஏன் ப்ரோ இப்படி பண்ணிட்டுக்கிறா ஒரு அவள் தாங்க முடியல உட்காந்து காலைல முதல்ல சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டு ஆரண்டி பிசி வைக்கிறத பத்தி யோசிச்சுக்கிற நீ ஐயோ சூப்பர் விடுங்க எல்லாம் பிஸ்னஸ் தான் ப்ரோ எல்லாம் அரஜான் வைத்து தானே எல்லாம் இப்போ நாங்களும் காலையிலேருந்து லைவ் ஸ்ட்ரீம் போகிறது எதுக்கு அதுக்கு தான் இது என்ன ப்ரோ தவறு இருக்கு நந்தா வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃப்ராங்காக வெளிப்படையாக பேசுகிற ஒரு ஆள் தான் அவரே சொல்லிட்டார்ல கடைசியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பிசி பில்ட் பண்ணிக்கிறோம் பிசி வாங்க பிசிக்கு மொபைல் கேம் வாங்க மொபைல் விற்க முடியாதுங்களா பிசி வேணுன்னா எழுந்து பிசி வாங்க அப்படின்னு நானே இப்போ நந்தாட சொல்லி தாங்க சொல்லி இப்போ பிசி வாங்கலான் இருக்கேன் ஒரு வெறியான ஒரு எடிட்டிங் பிசி சும்மா மரணம் லைட்லாம் எறியணும் அப்படியே அதுலையாச்சும் கண்டிப்பாக வந்து பிசிக்கு இது சிடிக்கு ஐயோ மாதிரி யாரா இது அது பேர் என்ன ப்ரோ மொபைல் கேம் அழியாமல் பார்த்துக்கிறோம் மொபைல் கேம் அழியாமல் பார்க்குற மாதிரி விடுங்க வாங்க